இது பண்டைய தமிழ் மருத்துவம். வைத்தியர் கார்த்திகேயன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி சில பதிவுகளில் பார்த்துருந்தோம். அந்த பதிவுகளில் நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள் நம்ம மூளையை சிறிதளவில் இல்லை பெரிதளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை தவிர நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகின்ற இணையதளம் மனித மூளைகளை மட்டுமின்றி விலங்குகளின் மூளைகளையும் பாதிக்குது. சரியா? அதனோட கதிர்வீச்சினால் பறவைகளோட மூளைகள் பாதிக்குதுன்றது நம்ம நிறைய சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதே போல் மனிதர்கள் மூளையை எந்த வகையில் இந்த இணையதளம் பாதிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இணையதளமானது நம்ம உறங்கிக்கிட்டு இருந்தாலும் அது நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிநவீன நுட்பமான விஷயம். சரியா? நம்ம இந்த காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்மார்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா இணையதள தரவுகள் நிறைய இருக்குது. சரியா? அதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ், அந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு நியூஸ் ஆப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூஸ் ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பன்மடங்கான விஷயங்கள், சரியா, நல்லவைகளும் இருக்கும், கெட்டவைகளும் இருக்கும், தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நிறைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற விஷயங்களும் இருக்கும். இது போல் விஷயங்கள் நீங்கள் தேடி பார்க்குற ஒரு ஆப்பாக நீங்கள் அதை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆப்பானது நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நீங்கள் சும்மா வச்சுருந்தாலும் உங்களோட கனெக்டிவிட்டியிலே இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடலில் இருக்கக்கூடிய சரும ரோமங்கள், சரிங்களா, சருவ ரோமங்கள்னாக்கா நம்ம முடிகள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தலையில் கபாலத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் பார்த்திங்கன்னா கருமை நிறமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சிலருக்கு வெண்மை நிறமாக இருக்கும், சிலருக்கு செம்மை நிறமாக இருக்கும். சரியா? இது எல்லாமே ஒரு உலோக சக்தியை குறிக்குது. அந்த உலோக சக்திகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட உடல் ரோமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? இதை பற்றி நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த ரோமங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப அதிகம், ஈர்க்கும் சக்தி. சரியா? ஏற்றுக்கொள்ளும் திறன் மிகவும் அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ளூடூத்துன்றது ஒரு 20 மீட்டர் இடைவெளிக்குள்ளே நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். சரிங்களா? அக்சஸ் பண்ண முடியும். இதே போல் ஒரு இணையதளத்துக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரேடியஸ்க்கும் ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலுக்கும் இவ்வளோ தொலைவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் மொபைல்ஸ் எல்லாமே, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ், அதில் இருக்கக்கூடிய நுண்கருவிகள், சரிங்களா, நுட்பமான விஷயங்கள், இது எல்லாமே 24 மணி நேரமும் விழித்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் மொபைலை ஆஃப் பண்ணும் வரையில் அது எல்லாமே ஆனில் தான் இருக்கும். சரியா? நீங்கள் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை கண்ணால் பார்க்குறீங்க. அதை தவிர்த்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைலுக்குள்ளார உழவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இணையதளத்துக்குள்ளார உழவிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அப்படி இருக்கிறது நம்ம ஒயர்லெஸ்ஸாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது அது ஒரு காற்றின் துணை கொண்டு, சரிங்களா, ஒரு இயற்கையின் பிரபஞ்ச சக்தியின் துணை கொண்டு தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நமக்கு சேருது, தகவல் அடையுது. சரிங்களா? ஒரு எஸ்எம்எஸ்ஸே எடுத்துக்கோங்க. அந்த எஸ்எம்எஸ் தகவலாக அடையுது. இப்போது இன்னும் நுணுக்கமாக பார்க்கணுன்னா, நீங்கள் ஒரு நண்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நண்பா நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம சினிமா தேட்டருக்கு போகலாம். இப்போ அங்கேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரலை, நீங்கள் மொபைலில் வச்சுட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஆனால் உங்களோட எண்ணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு போகலான்னு நம்ம கேட்டிருக்கோம், நாளைக்கு மதியம் போகலான்னு சொல்லுவானா, நாளைக்கு போகலான்னு சொல்லுவானா, வேணான்னு சொல்லுவானா, இது போல் நிறைய விஷயங்கள் உங்களோட மனதில் ஒரு குழப்பமாக போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது உங்களோட நினைவாற்றலில் கலந்து, அந்த நினைவாற்றல் பிரபஞ்ச சக்தி கிட்ட ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும், ஒரு ட்ரீமாக கிரியேட் ஆகும். அந்த ட்ரீம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மெசேஜ் போய் பதிவாகுது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்குது. அந்த பில்டப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்கள் நண்பர் தேட்டருக்கு வந்துட்ட மாதிரியும், நீங்கள் நாளைக்கு தேட்டரில் போயிட்ட மாதிரியும், பாப்கார்ன் வாங்குற மாதிரியும், படம் பார்க்குற மாதிரியும், படம் ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி, இது போல் ஒரு தகவல்கள் நீங்கள்
கலெக்ட் பண்ணுறீங்க கனவுலேயே. இதே போல் தான் ஒரு விஷயங்களும் நீங்கள் நுட்பமான விஷயங்களை வந்து நீங்கள் பக்கத்தில் ஆன்லேயே வச்சுருக்கும் போது உங்களோட மூளை நரம்புகளுக்கும் உங்களோட மூளை செல்களுக்கும் அது செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் யோசிச்சு பாருங்கள். சரியா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தின நேரம் தவிர உங்களது ஸ்மார்ட் மொபைலாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நுண்பொருட்கள் வந்து நீங்கள் அணைத்து வைப்பது மிகவும் நல்லது. சரிங்களா? அணைத்து வைப்பது மிகவும் நல்லது. அனைத்துனா ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்க சொல்ல, நீங்கள் அந்த தேவையில்லாத ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை நெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை நெட் ஆஃப் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இது போல் ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறக்கம் இருக்கும், நல்ல அமைதி இருக்கும், நல்ல தெளிவான சிந்தனை இருக்கும், குழப்பமின்மை இருக்கும். சரிங்களா? ஸோ இது போல் விஷயங்களில் இந்த விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கணும்னா இது போல் ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி.